தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்று இருக்கிறார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்து தியானித்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்தார், எதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 10 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 10வது காரியத்தை நாம் பார்த்தோம். 10வது காரியமாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார். கிறிஸ்து நமக்காக வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் வியாகுலப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து விளக்கி காண்பித்தேன். வியாகுலப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார்? சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த நாளங்கள் வெடித்து அந்த இரத்தங்களெல்லாம் வேர்வை துவாரங்கள் வழியாக பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிற அளவுக்கு பாருங்க அவர் வியாகுலப்பட்டார் என்பதை குறித்து எடுத்து உங்களுக்கு நான் காண்பித்தேன். வியாகுலம் என்றால் கவலை, வேதனை, அந்த டார்ச்சர்ஸ், அந்த மனக்குடைச்சல், மனபாரங்கள், மனவேதனைகள், மன அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதில் இருந்தெல்லாம் கடவுள் நம்மளை விடுதலை ஆக்குவதற்காக இதெல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? செய்து முடித்தார். எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் இன்பத்தையும் கொடுப்பதற்காக என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? மனுஷன் எதை இழந்தான்? மறுபடியும் மீட்பின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எதை நமக்கு இன்றைக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம். நம்முடைய கவலைகள், பாரங்களை நாம் எங்கே வைக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும்? மாறும் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாய் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 11வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 11வதாக எதை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக வெட்கப்படுத்தப்பட்டார். கிறிஸ்து நமக்காக வெட்கப்படுத்தப்பட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக நிந்திக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக நிந்திக்கப்பட்டார், கிறிஸ்து நமக்காக வெட்கப்படுத்தப்பட்டார், கிறிஸ்து நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
எதை எண்ணாமல்? அவமானத்தை எண்ணாமல், வெட்கத்தை எண்ணாமல், நிந்தையை எண்ணாமல், சிலுவையை சகித்து. எதை சகித்து? சிலுவையை சகித்து. சிலுவையை சகித்து என்று சொன்னால் அப்ப சிலுவை என்பது அது அவமானத்தின் சின்னமா? அது சிலுவையை சுமப்பது என்பது அது அவமானமா? சிலுவையை சகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ சிலுவையை சுமக்கிறது என்பது அது ஒரு அவமானமான காரியமா? இதை குறித்து நான் பிறகு விளக்கி சொல்கிறேன், கவனியுங்கள். அவர் சிலுவையை என்ன செய்து? சகித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் நிந்திக்கப்பட்டார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். இங்கே நான் பார்க்கிறோம், நிந்தை என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது. புதிய ஏற்பாட்டில் ரோமர்கள் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம், நிந்தை என் மேலே விழுந்தது. இங்கே நான் பார்க்கிறோம், நிந்தை என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது, என் இருதயத்தை கிழித்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வேத வசனம் இந்த வேத வசனம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் நிந்தையினாலே என்ன செய்யப்பட்டது? பிளக்கப்பட்டது என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். எது என் இருதயத்தை பிளந்தது? நிந்தை, அவமானம், வெட்கம் என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை, மூடிக்கொள்ளவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வேத பகுதிகள் இது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசி இங்கே தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை. யாராவது ரோட்டில் எச்சி தூப்பிட்டு போனால் நம்ம டக்குன்னு திரும்பிக்கிறோம் இல்லையா? அது ஒரு ஷேமா நினைக்கிறோம், ஒரு அவமானமாக நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முகத்தை காமிச்சாராம். துப்பு, நல்லா துப்பு. எப்படிப்பட்ட அன்பு பாருங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. துப்பு, நல்லா துப்பு, எவ்வளவு துப்ப முடியுமோ துப்பு. அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நிந்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வெட்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் நான் என் முகத்தை என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை. எதற்கு என் முகத்தை மறைக்கவில்லை? அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெட்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார் என்பது இங்கே நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார், அவர் நிந்திக்கப்பட்டார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. சரி, எந்த அளவுக்கு அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார்? எந்த அளவுக்கு அவர் நிந்தை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? இங்கே நாம் பார்க்கிறோம், இருதயம் பிளக்கிற அளவுக்கு அவர் நிந்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அப்ப எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து
அவரை நிந்தையை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இருதயம் பிளக்கிற அளவுக்கு நிந்தையை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். சரி, எதற்காக இயேசு கிறிஸ்து நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார்? எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக என்று சொன்னால், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. யாருடைய முகத்தை? இது ஆழமா கவனிங்க. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக அவர் வெட்கத்தை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய அவமானத்தை அவர் மாற்றுவதற்காக, நமக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுப்பதற்காக அவர் நிந்தையை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக, என்னுடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, எனக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுப்பதற்காக அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார், வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆண்டவருடைய அன்பை எண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். நிந்தை அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்று கொண்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட 2 கொடூரமான காயங்கள் என்னவென்றால், இல்ல கவனிச்சுட்டு வரீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட 2 கொடூரமான காயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று வெட்கம், இன்னொன்று புறக்கணிக்கப்படுதல். ஒன்று வெட்கம், இன்னொன்று புறக்கணிக்கப்படுதல். இந்த வெட்கத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். எனவே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே வெட்கத்தை குறித்து நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெட்கம் என்கிற இந்த கொடூரமான இந்த காயத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்று சத்திய வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. சரி, வெட்கம் என்றால் என்ன? வெட்கம் என்று சொன்னால் அவமானம் என்று அர்த்தம், நிந்தை என்று அர்த்தம், கேவலம் என்று அர்த்தம், லட்சை என்று அர்த்தம், இழிவு என்று அர்த்தம். இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த அவமானத்துக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்கிறார்கள்? பயன்படுத்துகிறார்கள். சரி, ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு மனுஷிக்கோ ஏன் வெட்கம் உண்டாகிறது? ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு மனுஷிக்கோ எதனாலே வெட்கம் ஏற்படுகிறது? எதனால வெட்கம் ஏற்படுகிறது தெரியுமா? கடந்த காலத்திலே இவர்கள் செய்த பாவத்தினாலே இவர்களுக்கு வெட்கம் உண்டாகிறது. கடந்த காலத்திலே இவர்கள் செய்த தவறினாலே இவர்களுக்கு வெட்கம் உண்டாகிறது. வாலிப வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை தவறான பாதையிலே இவர்கள் கொன்று சென்றபடினாலே, அது இப்பொழுது அவர்கள் நினைத்தபடினாலே, நினைத்து பார்க்கிறபடினாலே வெட்கம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. வாலிப வயதுல, வாழ வேண்டிய அந்த வயசுல, அந்த கொஞ்ச வயசுல என் வாழ்க்கையை தவறான காரியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேனே, தவறான பாதையில என் வாழ்க்கையை கொண்டு போயிட்டேனே, என் வாழ்க்கையை பல வருஷங்களை வீணாக்கிட்டேனே, அதனுடைய விளைவு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேனே என்று அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்குது? வெக்கமா இருக்குது. ஐயோ, இப்படி வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டேனே, இப்படி வாழ்க்கையை அழிச்சிட்டேனே, இப்படி நாசப்படுத்திட்டேனே வாழ்க்கையை. அதை இன்னைக்கு நினைக்கிறாங்க உட்காந்து. அதனால என்ன வருது? வெக்கம் உண்டாகிறது. நாம இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோமே, இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தில் எல்லாம் நாம ஈடுபட்டு இருக்கிறோமே, இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தில் எல்லாம் நாம ஈடுபட்டு இருக்கிறோமே, இப்படி அசிங்கமான காரியத்தில் எல்லாம் நாம போய் உலண்டு கிடந்திருக்கிறோமே என்று அதை இன்னைக்கு எண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன செய்கிறது? மக்களுக்கு என்ன செய்கிறது? வெட்கம் உண்டாகிறது. அங்கே குற்ற உணர்வு என்ன செய்கிறது? வருகிறது. அந்த குற்ற உணர்வு அவர்கள் அப்படி பிழிஞ்சு எடுக்குது. நீ அப்படி பண்ணல, அன்னைக்கு திருமணத்துக்கு முன்னதாக, கல்யாணத்துக்கு முன்னதாக தவற வாழ்ந்தேல, அசிங்கமாக வாழ்ந்தேல, பாவம் செஞ்சேல, தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டேல, அதெல்லாம் பார்க்கும்போது, எண்ணி பார்க்கும்போது இருதயத்தை அப்படியே ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு எடுத்தது மாதிரி, அப்படி இருதயத்தை புழிஞ்சு எடுத்தது மாதிரி இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் அவ்வளோதான், எச்சரிக்காரி துப்பிடுவான். இப்படியாடா வாழ்ந்த நீ அப்படின்னு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ ஏன் வெக்கம் உண்டாகுது?
கடந்த காலத்தில் இவர்கள் செய்த அந்த பாவம், அந்த தவறான பாதைகள், அதெல்லாம் அன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அது நிமித்தமாக என்ன செய்கிறது? வெக்கம் உண்டாகிறது. மறுபடியும் எண்ணி பார்க்கும் பொழுது வெக்கம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. எத்தனைக்கு புரிகிறது? சரி, இந்த வெக்கம், இந்த குற்ற உணர்வு என்ன செய்கிறது? இந்த வெக்கம் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணுது தெரியுமா? எல்லாம் கவனிங்க. இந்த வெக்கம் பிரிவினையை உண்டாக்குகிறது, பிளவை ஏற்படுத்துகிறது, துண்டிப்பை அது உண்டாக்குகிறது. அதாவது ஒரு மனுஷனுக்கும் மற்ற மனுஷனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவிலிருந்து, அந்த ஐக்கியத்திலிருந்து இருவரையும் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. வேற யாரும் வந்து பிரிக்கல. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெக்கம், அந்த அவமானம், அந்த நிந்தை, அந்த இழிவு, அதை நினைச்சு பார்க்கும் போதே என்ன செய்ய முடியல? ஒன்று சேர்ந்து வாழ முடியல, இணைந்து போக முடியல. அந்த வெக்கமே என்ன செய்யுது? இவங்களை அந்த உறவில் இருந்து அவர்களை என்ன செய்கிறது? பிரிக்கிறது. இருவருக்கு இடையிலே பிளவை ஏற்படுத்துகிறது, இருவருக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துகிறது, இருவருக்கு இடையிலே துண்டிப்பை ஏற்படுத்துகிறது. சரி, வெக்கம் என்பது ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கோ எப்பொழுது உண்டாகிறது? ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ வெக்கம் என்பது எப்பொழுது உண்டாகிறது? எப்பொழுது உண்டாகிறது தெரியுமா? ஒரு மனிதன், எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க, ஒரு மனிதன் அல்லது ஒரு மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் விரோதமாய் செயல்படும் பொழுது, விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது, பிடிக்காத காரியத்தை செய்யும் பொழுது, அவன் அந்த குடும்பத்துக்கு வெக்கத்தை என்ன செய்கிறான்? உண்டு பண்ணுகிறான். அந்த குடும்பத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த குடும்பத்துக்கு கேவலத்தை என்ன செய்கிறான்? உண்டு பண்ணுகிறான். ஒரு குடும்பம் இருக்கிறது, அங்கே தகப்பன் இருக்கிறார், அங்கே தாய் இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப இந்த தகப்பனாருக்கு, இந்த குடும்பத்துக்கு எப்படி வெக்கம் உண்டாகிறது? எப்படி அவமானம் உண்டாகிறது? இந்த மகன் என்ன பண்றான்? இந்த தகப்பனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறான், இந்த குடும்பத்துக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறான். இந்த தகப்பனுக்கோ இந்த குடும்பத்துக்கோ விரோதமான காரியத்தை இந்த பையன், இந்த பிள்ளை செய்யும் போது அது என்ன பண்ணுது? இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய வெக்கத்தை, ஒரு பெரிய அவமானத்தை, ஒரு பெரிய கேவலத்தை என்ன செய்கிறது? அது ஏற்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். முதல் மனுஷனாகிய ஆதாம் இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவன் செய்தான் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு, பரலோக தகப்பனுக்கு, பரலோக குடும்பத்துக்கு இந்த ஆதாம் வெக்கத்தை அவன் கொண்டு வந்தான், அவமானத்தை அவன் கொண்டு வந்தான், நிந்தையை அவன் கொண்டு வந்தான், லட்சையை அவன் கொண்டு வந்தான் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். சரி, இதை எவ்வாறு அவன் கொண்டு வந்தான்? எப்படி இந்த குடும்பத்துக்கு, இந்த பரலோக தகப்பனுக்கு வெக்கத்தை அவன் கொண்டு வந்தான்? பரலோக குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட விதத்திலே அவன் அவமானத்தை கொண்டு வந்தான்? எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய், அவருடைய வார்த்தையை தூக்கி எறிந்து, அவருடைய வார்த்தையை மதியாமல் போய், அவருடைய வார்த்தையை அள்ளத்தட்டி, அவ்விதமாக அவன் அவமானத்தை பரலோக தகப்பனுக்கு, பரலோக குடும்பத்துக்கு அவன் உண்டு பண்ணினான், ஏற்படுத்தினான் என்பதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? பதில் சொல்லுங்க. ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கோ அல்லது அந்த குடும்பத்துக்கோ விரோதமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்ப வீட்டு வாசல்ல நிக்கிறான். வீட்டு வாசல்ல நிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும்? பதில் சொல்லுங்க. ஊரே பார்த்து சிரிக்குது. இவன் செஞ்ச விஷயம், இவன் செஞ்ச காரியம் ஊரே பார்த்து சிரிக்குது. தெருவே எச்சிக்காரி துப்புது. தப்ப பண்ணிட்டு, அந்த தகப்பனுக்கு விரோதமாக, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தப்ப பண்ணிட்டு, அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டு, அவமானத்தை உண்டாக்கிட்டு, வெக்கத்தை உண்டாக்கிட்டு, இப்ப அந்த தெரு வழியா வீட்டு வாசல்ல நிக்கிறான். நின்னுட்டு, வாசல் நின்னுட்டு அப்பான்னு கூப்பிடுறான். எப்படி இருக்கும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை, இந்த உலகத்திலே நான் பார்த்ததே இல்லை, நான் கேட்டதே இல்லைன்ற மாதிரி இருக்கிறீங்க.
என்ன நடக்கும்? அந்த அப்பா என்ன சொல்லுவார்? வாசல்ல வந்து நிற்கிறான். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதை சொல்லாமல் வந்து வாசல்ல நிற்கிறான். என்ன நடக்கும்? அந்த அப்பா என்ன சொல்லுவார்? அந்த அப்பா, அந்த தகப்பன் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் மூஞ்சிலேயே முழிக்காத, என் மூஞ்சிலேயே முழிக்காத, தெருவுக்குள்ள தலை காட்ட முடியல, என்னை அப்பான்னு கூப்பிடாரா? முதல்ல நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத. நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, நீ எனக்கு மகனும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நுழையாத. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அருவாள் எடுத்து காலை என்ன செஞ்சிருவேன். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்க வீட்டில் அருவாவே இல்லை, எல்லாமே இருக்கட்டும், தேங்காய் உரிக்கிறதுக்கு. என் குடும்பத்தையே இந்த பையன் கேவலப்படுத்திட்டான், என் குடும்பத்தையே இந்த பையன் அவமானப்படுத்திட்டான், நல்ல மரியாதையாக வாழ்ந்த குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டான். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்படித்தானே சொல்லுவார். அது மட்டும் இல்லை, கடைசியில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நாளைக்கு சொத்துக்குத்துன்னு இது கேட்டுன்னு செஞ்சிடாத, வந்துடாத. என் சொத்துல உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. என் சொத்துல ஒரு கைப்பிடி மண் உனக்கு கிடையவே கிடையாது. இதோட ஓடிரு, இதோட ஓடிரு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இதை போலத்தான் முதல் மனுஷனாகிய ஆதாமும் பரலோக தகப்பனுக்கு விரோதமாக, பரலோக குடும்பத்துக்கு விரோதமாக அவன் பாவத்தை செய்து அந்த பரலோக குடும்பத்துக்கு, அந்த நல்ல குடும்பத்துக்கு வெட்கத்தை ஏற்படுத்தினான், அவமானத்தை ஏற்படுத்தினான், கேவலத்தை ஏற்படுத்தினான். வெட்கத்தை கொண்டு வந்ததினுடைய அந்த விளைவை நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். வெட்கத்தை கொண்டு வந்ததினுடைய அந்த விளைவை நீங்க பார்த்தீங்கன்னா அது அங்க பயங்கரமா இருக்கும். அருமையானவர்களை கவனியுங்கள். பரலோக தகப்பனுக்கு, பரலோக குடும்பத்துக்கு விரோதமாக இவன் பாவம் செய்து அவன் வெட்கத்தை உண்டாக்கிட்டான். இப்போ இந்த வெட்கம் உண்டாக்கினதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தையும் மனுஷன் இழந்துட்டான். இனி தேவ பிரசன்னத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய முகமுகமா பேச முடியாது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு நடந்து செல்ல முடியாது. வெட்கத்தை கொண்டு வந்தனுடைய விளைவை பார்த்தீங்கன்னா அவன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். மனுஷன் பாருங்க, தேவனுடைய சமூகத்தை இழந்துட்டான். மனுஷன் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலிருந்து, அந்த ஐக்கியத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். எல்லா நன்மைகளை இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான், ஐஸ்வர்யத்தை இழந்துட்டான், நீடி ஆயுள் இழந்துட்டான், செழிப்ப இழந்துட்டான். எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செஞ்சிட்டான்? மனுஷன் இழந்துட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் தகப்பன், இந்த உலக தகப்பன் ஒருவேளை இவ்விதமா சொல்லலாம். எவ்விதமா சொல்லலாம்? என் முகத்துல முழிக்காத அப்படின்னு இந்த உலக தகப்பன் என்ன செய்யலாம்? சொல்லலாம். உங்களை பெத்த தகப்பன் இருக்காரே, சரீரத்தில் பெத்தெடுத்தாரே தகப்பன், அவர் ஒருவேளை உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம். வீட்டுக்குள்ள நுழையாத, வீட்டுக்குள்ள வராத, மூஞ்சில முழிக்காத, என் சொத்துல உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லி இந்த உலக தகப்பன் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் அன்பின் தகப்பன், இரக்கங்களின் தகப்பன், பரலோக தகப்பன் இவ்விதமா எதையுமே என்ன செய்யல? சொல்லல. எதையுமே சொல்லல. மாறாக இவன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க விரும்பினார். ஆகையால் தான் இந்த கடவுளை குறித்து பிரசங்கம் பண்ண நான் சந்தோஷமா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான், தேவ சமூகத்தை இழந்துட்டான்.
ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துட்டான், ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான், அந்த பரலோக வாழ்வை இழந்துட்டான், எல்லா நன்மைகளை இழந்துட்டான். இந்த உலக தகப்பன் ஓடிப்படான்னு பத்தி விடுறாரு. ஆனால் பரலோக தகப்பன் இதை மறுபடியும் எப்படியாவது இவனுக்கு மீட்டு கொடுக்கணுமே என்று அவர் விரும்புகிறார். அதுக்காக என் உயிரை போனாலும் பரவாயில்ல, நான் மீட்டு கொடுப்பேன் திட்டம் போடுறாரு. எப்படி பாருங்க, என் உயிரை கொடுத்தாவதும் மறுபடியுமாக என் ஜீவனை கொடுத்தாவதும், நான் கல்வாரி சிலுவையில் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீசக்கோலமா தொங்குனாலும் பரவாயில்ல, நிர்வாணமா தொங்குனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தின் மனிதர்கள் என் மூஞ்சில எச்சரிக்காரி துப்புனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பிரசனத்தை மறுபடியுமா என் மனிதனுக்கு மீட்டு கொடுப்பேன் என்று அவர் என்ன செய்கிறார். ஆகையால் இந்த தேவனை நான் பிரசங்கிக்கிறதிலே நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்க அவர் விரும்பினார். மனுஷன் இழந்த அந்த உறவை, மனுஷன் இழந்த அந்த தேவ பிரசன்னத்தை, மனுஷன் இழந்த அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை, மனுஷன் இழந்த அந்த நன்மைகளை, மனுஷன் இழந்த அந்த மதிப்பை, அந்த மரியாதையையும் அந்த கனத்தையும் மீட்டு கொடுக்க அவர் என்ன செய்தார்? விரும்பினார். எனவேதான் அவரே மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மதத்தில் சேர்க்கிறதுக்கோ மதம் மாத்துறதுக்கோ அவர் வரலங்க. மனுஷன் இழந்து போன அந்த தேவ பிரசனத்தை, தன்னோடு உள்ள அந்த உறவை மறுபடியுமாய் மீட்பின் மூலமாக கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்று சத்திய வேதனை செய்கிறது, நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எதற்காக அவர் வெளிப்பட்டார்? மனுஷன் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் மீட்டு அவனுக்கு மறுபடியுமாய் கொடுப்பதற்காக. அதற்காக தான் அவர் மனிதனாக என்ன செய்தார்? அவதரித்தார். சத்தியவேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எதை அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி. எங்கே தந்தருளி? மாட்டுக்கொட்டையிலே தந்தருளி அல்ல, கல்வாரி சிலுவையிலே அவமானப்படுவதற்கு தந்தருளி. கல்வாரி சிலுவையிலே அவமானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தந்தருளி. கல்வாரி சிலுவையிலே வெட்கப்படுவதற்கு அவரை தந்தருளி. நீங்க உங்க பிள்ளை வெட்கப்படுவதற்கு தந்தருளுவீங்களா? அவமானப்படுறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைய அவமானத்தை மூட தானே பார்ப்பீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் பரலோக தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய அந்த வெட்கத்தை மாற்றுவதற்காக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே அவமானப்படுவதற்கு, உமிழ் நீர் முகத்திலே துப்பப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். எண்ணி பாருங்கள் கர்த்தருடைய அன்பை. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எண்ணி பார்த்தாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணினார் அப்படின்னு சும்மா புலம்புறனால ஒன்று நடந்துடாது. இதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். கர்த்தர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார் கல்வாரி சிலுவையில் எனக்காக, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவதாக நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தந்தருளி இல்லையா? அதன் பிறகு மனுஷன் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். சரீர சுகத்தை பெற்றுக்கொள்கிறான், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறான், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான், வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். எல்லாம் ஒவ்வொன்றா என்ன செய்கிறது? அவனுக்கு வருகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதற்கு வழி? தேவ பிரசனத்துக்கு இயேசுதான் வழி. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இயேசுதான் வழி. சமாதானத்துக்கு இயேசுதான் வழி. பரலோக வாழ்வுக்கு இயேசுதான் வழி. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான், பரலோகத்துக்கு வரான். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உள்ளத்திலே, இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் இழந்த சமாதானத்தை, நீங்கள் இழந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்காக அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இலவசமாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார்.
உள்ளத்தை மாத்திர திறப்பில் என்று சொன்னால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இலவசமாய் உங்களுக்கு தந்தருளுவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, மனுஷன் இழந்து போன அந்த தேவ பிரசன்னத்தை மறுபடியுமாய் அடைவதற்கு மனுஷன் இன்னைக்கு முயற்சிக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் என்ன பண்றான்? இன்னைக்கு முயற்சிக்கிறான். கடவுளுடைய அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்காக, கடவுளுடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக, கடவுளுடைய அந்த ஆசீர்வாதங்களை, அவருடைய அந்த ஃபேவரை, அந்த தயவை பெற்றுக்கொள்வதற்காக மனுஷன் பாருங்க பலவிதமான முயற்சியில் இந்த உலகத்தில் அவன் செய்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மனுஷன் பாருங்க போய் நற்கிரிகளை பண்றான், தான தர்மங்களை பண்றான், கூழு காய்ச்சி ஊத்துறான். எதுக்கு? இவன் நல்லா இருக்கிறதுக்கு. யாரு? இவனுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும், இவன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும். அதுக்காக 4 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது. கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிடாதா? இதை நம்ம செய்யறதுனால கடவுளை முகம் மாத்திர மாட்டாரா? இல்லை இருக்கிறீங்களா? நான் இதை செய்யறதுனால கடவுளுடைய முகத்தை பாத்திர மாட்டாரா? என் பிள்ளையோட முகத்தை பாத்திர மாட்டாரா? என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை வந்துடாதா? எதை? நான் 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, 10 பேருக்கு கூழு காய்ச்சி ஊற்றுறது, 10 பேருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, 10 படி அரிசி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கறது, இப்படிலாம் நான் செய்யறதுனால கடவுளுடைய அருள் எனக்கு கிடைச்சிடாதா? கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிடாதா? கடவுளுடைய கிருபை எனக்கு கிடைச்சிடாதா? அப்படின்னு மனுஷன் எனக்கு என்ன செய்யறான்? இப்படிப்பட்ட முயற்சிகளில் அவன் இறங்குறான். முதல் மனுஷனாய ஆதாமும் கூட இந்த முயற்சியை தான் அவன் பண்ணினான். உங்களுக்கு தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முயற்சிக்கிறான். மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் மறுபடியும் அதை வாங்குறதுக்கு இவன் ஒரு வழியை உண்டு பண்ணுறான், இவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். இவன் எப்படியாவது அங்கே போய் அதை வாங்கிடலாம், கத்திலிருந்து பிடிங்கிடலாம் அப்படின்னு இவன் ஒரு வழி என்ன செய்கிறான்? உண்டாக்குறான். வாசிங்க, ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலைகளை தைத்து. எதை தைத்து? அத்தி இலையை எப்படி தச்சாங்க தெரியல. நூல் வச்சுருந்தாங்களோ, ஊசி வச்சுருந்தாங்களோ? அங்கே எதுவும் கடை இருந்துச்சா? ஊசி வாங்குறதுக்கு, நூல் வாங்குறதுக்கு எப்படி தச்சான்? அத்தி இலை இல்லையா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால இப்போ இவனுடைய அசிங்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெக்கப்படுறான், அவமானப்படுறான், மறைச்சிக்கிற பார்க்குறான். என்னத்தையாவது மறைச்சிட்டு கடவுள்கிட்ட போய் நல்ல பல மாதிரி நின்றுவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? இன்னைக்கு மனுஷன் எப்படி தான் இருக்கிறான்? இன்னைக்கும் 2025 மனுஷன் எப்படி தான் இருக்கிறான்? எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு, எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு, எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு, மனைவிக்கு மறைச்சிட்டு, புருஷனுக்கு மறைச்சிட்டு, பிள்ளைகளுக்கு மறைச்சிட்டு, அப்பா அம்மாவுக்கு மறைச்சிட்டு, ஒன்றும் தெரியாத மாதிரி பூனை வாயத்தோடச்சிட்டு போய் உட்கார பாருங்க. பூனை வாயத்தோட பார்த்துருக்கீங்களா? பைபிள் இருக்குது, வசனம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு பூனை வாயெல்லாம் தொடச்சிட்டு ஒன்றுமெல்லாம் வந்து அப்படி அந்த சோஃபாவில் வந்து படுத்துருக்க முடியும். நம்ம நினச்சிக்கிட்டு நல்ல புள்ள போல் அப்படின்னு வாயை கிட்ட போய் மோந்து பார்த்தா தெரியும் ஏதோ முட்டையை உடச்சி செஞ்சுருக்குது, ஏதோ எலிக்குட்டியை போட்டு தள்ளிட்டு வந்து உட்காந்துருக்கிறார் ஐயான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் தெரியாத மாதிரி இவ்வளோ உட்காந்துருக்கிறது. மனுஷன் பாருங்க, இவன் அத்தியலையெல்லாம் போட்டு மூடிட்டு இடிட்டு நல்ல போல மாதிரி தேவ பிரசத்துக்கு நுழைய பார்க்குறான். தேவ பிரசத்தை நுழைய முடியல. தேவ பிரசத்துக்கு நுழைய முடியல. ஆசீர்வாதத்தை வாங்க பார்க்குறான், வாங்க முடியல. தேவனுடைய அருள் கிடைக்குமான்னு பார்க்குறான், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவனுடைய முயற்சினால் அதை என்ன செய்ய முடியாது, வாங்க இவன் என்ன பண்ணினாலும் வாங்க முடியாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, நம்முடைய நற்கிரியைகள் அது அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணினாலும் என்ன முயற்சித்தாலும் அவர் பக்கத்தில் போக முடியல, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியல, அவருடைய அருளை வாங்க முடியல. ஏன்னா இவன் பண்ணின செயல் அப்படிப்பட்ட செயல். பரலோக தகப்பனுக்கு, பரலோக குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வெட்கத்தை அவன் என்ன செய்தான், ஏற்படுத்தினான். இவன் அத்தியலை தைக்கிறதும், அந்த ஏவாள் பாட்டி அத்தியலை தைக்கிறதும் எல்லாத்தையும் கற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன வேணால் செய்யுங்கடா பார்க்கலாம், என்ன வேணாலும்
நீ முயற்சி பண்ணி பாரு, உன் முயற்சி என்னைக்குமே தோல்விதான், அது எனக்கு தெரியும், ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கர்த்தர் பாருங்க வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிட்டு பிறகு வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு, ஆதாமே உன்னுடைய முயற்சி எப்பயுமே தோல்விதான். உன்னுடைய முயற்சியினால, உன்னுடைய திறமையினால, உன்னுடைய தான தர்மத்தினால, உன்னுடைய நற்கிரியைகளினால என்ன செய்ய முடியாது, என்கிட்ட வர முடியாது, என் பிரசனத்துக்கு வர முடியாது, என் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, என் அருளை நீ வாங்க முடியாது. நீ உண்டு பண்ணுகிற வழி அல்ல, நான் உண்டு பண்ண போகிற வழி. அந்த வழி இயேசுவே. நான் உண்டு பண்ண போகிற வழி. அந்த வழியில வந்தாதான் பரலோக தகப்பனா என்கிட்ட நீ வர முடியும், என் பிரசனத்தை அனுபவிக்க முடியும், என் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். உன் வெக்கம் மாறும், உன் அவமானம் மாறும், உன் நிந்த மாறும், உன்னுடைய இழிவுகள் மாறும், நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அந்த வழியார், அதைத்தான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. எனவே மனுஷன் இன்னைக்கு வழி உண்டு பண்ண பார்க்கிறான். இதை கட்டி கொண்டு வந்து தொங்க விட்டா ஏதாவது வந்துடாதா செடிய, அதனால சோத்து கத்தால என்னத்தை வேணாலும் நீ கட்டு, இந்த வேறு ரொம்ப ராசியா இருக்குமா. மணி பிளான்ட், எனக்கு ரொம்ப நாள் அதுக்கு பேர் மணின்ற மைண்டா வரல, செடி பேர் மணி பிளான்ட். அப்புறம் அந்த மணினா பணம்ல, இந்த செடியை கொண்டு வந்து வச்சா பணம் கொட்டணும், தரித்திரம் முடிச்சு ஓடி போயிட்டாங்க நிறைய பேர். கடைங்காரனுக்கு பயந்து வீட்டில் இருக்கிற ஃபேன் ஓசுகிசெல்லாம் விற்று ஓடி போயிட்டான். மனுஷன் எப்படி நினைக்கிறான் பாருங்க, என்னுடைய முயற்சியில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுவேன், என்னுடைய முயற்சியில் கடவுளுடைய அருளை நான் பெற்றுருவேன், என்னுடைய முயற்சியில் என்னுடைய அவமானத்தை வெக்கத்தை நான் மாற்றி முடியாது முடியாது முடியாது. கடவுள் ஒரு வழியை உண்டு பண்ணணும். கடவுள் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வழியை என்ன செய்யணும், உண்டு பண்ணணும். அந்த வழி யார்? இயேசு கிறிஸ்து. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனாயிருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அவர் உண்டு பண்ணின வழி என்ன வாசிப்போம். அங்கே ஒரு வழி உண்டு பண்றாரு பாருங்க. ஆதியாமத்திலேயே அங்க அதை காமிக்கிறார், ஒரு படம் எடுத்து அவனுக்கு காமிக்கிறார் பாருங்க. வாசிப்போம். ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். அத்தியல் எல்லாம் காஞ்சு போச்சு, வெயில் சுள்ளு நடிக்குது, எல்லாம் காஞ்சு முறுமுறு கீழே போது, மறுபடியும் நிர்வாணம் தெரியுது, முடிக்கிறான். அச்சோ போச்சுறான். கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, ஓ முயற்சி கிடையாது, ஏன் முயற்சி. ஓம் பலன் கிடையாது, ஏன் பலன். ஓம் கெட்டிக்காரத்தனம் கிடையாது, என்னுடைய கெட்டிக்காரத்தனம். நீ உண்டு பண்ணுற வழி கிடையாது, நான் உண்டு பண்ணுகிற வழி. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் வர்றாரு, வெயிட் பண்ணி வர்றாரு. அத்தியிலெல்லாம் காஞ்சு ஒன்றுமெல்லாம் போய் இப்படி உருண்டுக்கிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேரும், மரத்துக்கு அடியில் புதருக்கு அடியில். இப்போ கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே நான் வாசிக்கிறோம், தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். தோல் உடை எப்படி வந்துச்சு? தோல் உடை எப்படி வந்துச்சு? நிச்சயமாகவே அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மிருகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே அடித்திருக்க வேண்டும். மிருகத்தினுடைய ரத்தத்தை அவர் அங்கே சிந்தி இருக்க வேண்டும். அந்த மிருகத்தினுடைய தோலை அவரே உரிச்சு எடுத்து அந்த தோலை கொண்டு வந்து ஆதாம் மேலையும் ஏவாள் மேலே என்ன செய்திருக்க வேண்டும்? உடுத்தி இருக்க வேண்டும், போர்த்தி இருக்க வேண்டும். எத்தனை புரிகிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மிருகம், அந்த ஆடு, அது கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கேயே வெளிச்சம் போட்டு காமிக்கிறார், படம் போட்டு காமிக்கிறாரு. இயேசுதான் வழி. இயேசுவின் மூலமாக தான் என் பிரசனத்துக்கு நீ வர முடியும். இயேசுவின் மூலமாக தான் உன்னுடைய வெக்கம் மாறப்போகிறது, உன்னுடைய அவமானம் மாறப்போகிறது, உன்னுடைய நிந்தைகள் மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நீ இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அங்கேயே பட விளக்கமாக காமிச்சிடுறாரு. மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தோடு கூடிய அந்த தோலை எடுத்து அவனுடைய நிர்வாணத்தை மூடுறாரு, அவனுடைய வெக்கத்தை மூடுறாரு, அவனுடைய அவமானத்தை மூடுறாரு. இப்போ வா என் பிரசனத்துக்கு, இப்போ வா என் பிரசனத்துக்கு, இப்போ வந்து என்கிட்ட நீ பேசலாம், இப்போ வந்து நீ என்கிட்ட ஜெபிக்கலாம், இப்போ வந்து என் ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யலாம்? வாங்கி கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
சத்தியவேதம் சொல்லுகிறது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. சத்தியவேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்று. அவர் நமக்காக அவமானப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சங்கத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, எதை எண்ணாமல்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அவமானத்தை எண்ணாமல், வெட்கத்தை எண்ணாமல், நிந்தையை எண்ணாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையை சகித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பரலோக தகப்பனுக்கும் பரலோக குடும்பத்துக்கும் வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்தது ஆதாமும் அவனுடைய சந்ததியாகிய நாமும். ஆனால் அவமானத்தை சகித்தது இயேசு கிறிஸ்து. நன்றாக கவனியுங்கள். அவமானத்தை கொண்டு வந்தது யாரு? ஆதாமோ நாமோ, அவனுடைய சந்ததியாகிய நாமோ. ஆனால் கல்வாரி சிலுவையில் அவமானத்தை ஏற்றுக்கொண்டது யார்? இயேசு கிறிஸ்து. அவமானத்தை, நிந்தையை ஏற்றுக்கொண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இதுதான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு. எனவே எப்போதும் ஒரு நன்றி உள்ள இருதயம். கர்த்தாவே, ஆதாமும் அவனுடைய சந்ததியாராகிய நாங்களும் உமக்கு வெட்கத்தை, கேவலத்தை, அவமானத்தை நாங்கள் உண்டு பண்ணினோம். ஆனால் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் என்ன செய்யப்பட்டீர்? வெட்கத்தை ஏற்றுக்கொண்டீர், அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. இதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், வெட்கத்தை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிங்க. இந்த சிலுவை மரணம் என்பது, இந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாக அந்த நாட்களிலே அது கருதப்பட்டது. சிலுவை என்பது இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சிலுவை டாலரை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறாங்க, வீடுகளில் சிலுவை வைக்கிறாங்க, ஆலயங்களில் சிலுவை வைக்கிறாங்க. ஆனா சிலுவை என்பது அது அவமானத்தின் சின்னம், வெட்கத்தின் சின்னமாக அன்றைக்கு அது கருதப்பட்டது. ஏன் இந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாக, சிலுவை என்பது வெட்கத்தின் சின்னமாக அந்த நாட்களில் அது கருதப்பட்டது என்று சொன்னால், அது கீழ்த்தரமான கைதிகளுக்கே, கீழ்த்தரமான காரியத்தை செய்தவர்களுக்கே அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுத்தார்கள். ரோமர்கள் காலங்கள், அன்றைக்கு அந்த நாட்களிலே மிகவும் கொடூரமான செயல்களை செய்தவர்கள், தேசத்திலே கலவரத்தை ஏற்படுத்தினவர்கள், சட்டத்துக்கு விரோதமாய் பாருங்க காரியங்களை செய்தவர்கள், தேசத்துல பாருங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணினவர்கள், அசிங்கமான காரியத்தை பண்ணினவர்கள், கொடூரமான காரியத்தை செய்தவர்கள், அவர்களை கொண்டு போய் தான் எங்க வச்சு கொண்டாங்க? அதனால சிலுவை என்பது அது அவமானத்தின் சின்னமாக, வெட்கத்தின் சின்னமாக அது கருதப்பட்டது. கொடூரமான ஆட்களை அங்க கொண்டு போய் தொங்க வச்சு அடிச்சு கொண்டு தண்டனையை அவர்கள் கொடுத்தார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலுவையைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சுமந்தார். இப்படிப்பட்ட சிலுவையிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே நீசக்கோலமாய் தொங்கினார். இப்படிப்பட்ட சிலுவையிலே தான் அவர் அன்றைக்கு அறையப்பட்டார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்து. சிலுவை சகித்துனா புரியுதா? சிலுவையை போய் சகிக்கிறோமா? சிலுவை என்பது இருக்கிறதுலே கொடூரமான ஆளுகளுக்கு, மோசமான காரியத்தை செஞ்சவங்களுக்கு தான் அந்த மரணம். அந்த மரணத்துல அப்படிப்பட்ட சிலுவையில கொண்டு போய் இயேசு தொங்க விடுறாங்க, ஊரே பார்க்குது. ஆகையால் தான் சத்தியவேதம் சொல்லுகிறது சிலுவையை சகித்து என்று. சிலுவையை சகித்து. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், நிந்தை என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது. வாசிப்போம் சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது. போதும், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல்
உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடி நடந்தார். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேலே விழுந்தது. எது மேலே விழுந்தது? நிந்தை மேலே விழுந்தது, அவமானம் மேலே விழுந்தது. விழுந்த மாத்திரத்தில் அங்கே வாசிக்கிறோம், நிந்தையின் இருதயத்தை என்ன செய்தது? பிளந்தது. நிந்தையின் இருதயத்தை கிழித்தது. நிந்தையின் இருதயத்தை கிழித்தது. கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்க. பாவம் செஞ்சது நாம, பரலோக தகப்பனுக்கு வெட்கத்தை கொண்டு வந்தது நாம், பரலோக குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்தது நாம். நியாயப்படி நம்மளை தான் தண்டிச்சிருக்கணும், நம்மளை தான் அடிச்சிருக்கணும், நம்மளை தான் சிலுவை மரணத்தில் வச்சு சிலுவையில் தொங்க வச்சு நம்மளை என்ன செஞ்சுருக்கணும்? அடிச்சிருக்கணும். சிலுவை மரணம் என்பது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையிலே வெட்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக? என்னுடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய நிந்தையை மாற்றுவதற்காக, என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. இதெல்லாம் கொண்டு போய் ஜெபத்தில் அப்படியே அப்ளை பண்ணணும். ஜெபத்தில் போய் ஓன்னு அழுகக்கூடாது. இயேசுவின் அன்பை நினச்சி அழுதா அது கரெக்டு. ஆனால் பிரச்சனை நினச்சி அழுதுகிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதெல்லாம் நினச்சி கர்த்தாவை ஏன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக நீர் அன்றைக்கு என்ன செய்தீர்? கல்வாரி சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டீர் கர்த்தாவே. இன்னைக்கு கடன்காரனுக்கு பயந்து நான் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் முகத்தை என்ன செய்யும்? இதுதாங்க ஜெபம். இதுதான் ஜெபம். போய் தாரும் 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 பிடுங்கிறது இல்லை. கிறிஸ்தவங்க எப்படி பழகிட்டாங்க பாருங்க. எப்படியும் கற்றுட்டு போய் பிடிங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளோ மோசமானவர் அவர். எனத்தையும் போய் கற்றுட்டு பிடிங்கிட்டு வந்துடுறேன் ஜெபம் என்கிற பேரில். போய் அவரோட அன்பை நினைங்க, அன்பை நினச்சி துதிங்க. அப்படி அன்பை நினச்சி அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படிலாம் பண்ணீங்களேப்பா எனக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பதில் வந்துருச்சு. ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை மரணத்தில், அதாவது இந்த சிலுவை மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சிடுவாங்களாம். அந்த நாட்களில் சிலுவை மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஆட்களுடைய ஆடைகளெல்லாம் கழட்டிடுவாங்களாம். எதற்காகனா, இந்த ஆளை வந்து அவமானப்படுத்தணும், இந்த ஆளை என்ன செய்யணும்? வெட்கப்படுத்தணும் என்பதற்காகவே சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆடைகளையும் அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? உறிஞ்சி எடுத்துருவாங்களாம், கழட்டிடுவாங்களாம். பாருங்க, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். அப்பொழுது தேசாதிபதி போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, அவருடைய வஸ்திரங்களை கழற்றி, அவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான், ஆடைகளெல்லாம் உறிஞ்சி கீழே போடுறான். எல்லாம் இருக்கிறீங்களா? எவ்வளோ அவமானம் பாருங்க, எவ்வளோ வெக்கம் பாருங்க. எத்தனை வஸ்திரங்களை கழற்றி? வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்துவை. எல்லாம் நமக்காக, எல்லாம் நமக்காக, நமக்கு மகிமையையும் நமக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெட்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், எனக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இதெல்லாம் நினைக்கணும், இதெல்லாம் நினைக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவருடைய முகத்தில் எச்சியக்காரி துப்புவாங்களாம் பாருங்க. இந்த சிலுவை மரணம் என்பது, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்குது, சிலுவையை சகித்து, சிலுவை சகித்துன்னு அதெல்லாம் இருக்காதுல்ல. சிலுவை மரணத்துக்குன்னு யாரை நியமிச்சிட்டாங்களோ அவங்க முகத்தில் துப்புவாங்களாம், முகத்தில் காரி துப்புவாங்களாம் பாருங்கள். அவ்வளோ பேர் மாறி மாறி துப்புவாங்களாம். ஏதோ சும்மா ஒரு டைம் 2 டைம் இல்லை,
சுத்தில ஆட்கள் நின்றுட்டு என்ன செய்வாங்களா, முகத்தில் துப்புவாங்களாம். பாருங்க, வாசிங்க மத்திய 27:30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசின் மேல் அடித்தார்கள். அவர் மேலே துப்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 32வது வசனம். எப்படியெனில் அவர் புறஜாதியினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். என்ன செய்யப்படுவார்? துப்பப்படுவார். பரியாசமும் நிந்தையும் அடைந்து. எதை எதை அடைந்து? பரியாசமும் நிந்தை. நிந்தைனா வெக்கம், அவமானம் என்று அர்த்தம் இல்லையா? அப்பங்க ஆண்டவர் சொல்றாரு, வெக்கம், அவமானம் இதை அடைவேன் என்று, துப்பப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு வாயில உமிழ் நீரை வச்சவரே அவர் தான். அந்த சுரக்கக்கூடிய அந்த சக்தியை உள்ள வச்சதே நாக்கில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்படி ஊறிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்ல சரீரம். அந்த சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். எச்சியே ஊறலைன்னா அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகாத சரீரம். மனுஷனுக்கு அவன் வாயில், அவன் நாவுக்கு கீழே உமிழ் நீரை சுரக்க பண்ணினதே, அங்கே வச்சதே அவர் தான். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே மனிதனாலே துப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எண்ணி பாருங்கள். வீட்டில் போய் உட்காந்து இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். பிரச்சனையை நினச்சிட்டு இருக்கக்கூடாது, எண்ணி பார்க்கணும். சரி, எதற்காக இயேசு துப்பப்பட்டார்? என்னுடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய நிந்தையை மாற்றுவதற்காக, என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? துப்பப்பட்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் ஏன் துப்பப்பட்டார் என்று சொன்னால், நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து வாழக்கூடாது என்பதற்காக. எல்லாம் இருக்கிறீங்களா? அதற்காக அவர் துப்பப்பட்டார். நம்முடைய வெட்கமெல்லாம் மாறி நாம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக அவர் வெட்கத்தை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு கடங்காரனை கண்டு பயந்து ஓடி வெட்கப்பட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வெட்கத்திலிருந்து நம்மை மாற்றுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த உமிழ் நீரை வாங்கி கொண்டார். இப்போ ஜெபத்தில் போய் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தாவே, நீர் அன்றைக்கு உம்முடைய முகத்திலே உமிழ் நீரை ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருக்குமானால் இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட வெட்கத்திலே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தூசி அளவு கூட நான் வெட்கத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவமானத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. கடங்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு அப்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தாவே, என் வெட்கத்தை மாற்றும், என்னுடைய அவமானத்தை மாற்றும், என்னுடைய நிந்தையை மாற்றும், இந்த கடனை அடைத்து முடிக்க கிருபையை தாரும், பலனை தாரும். நீர் என்னுடைய வெட்கத்தை ஏற்றுக்கொண்டே, நீர் என்னுடைய அவமானத்தை ஏற்றுக்கொண்டே, நீர் என்னுடைய நிந்தைகளை ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. ஜெபத்தில் இப்படி சொல்லணும், இப்படி பேசணும். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும், கர்த்தருடைய உள்ள சந்தோஷப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? மாற்றி அமைப்பார். ஆகவே எச்சியை தன் முகத்திலே அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், மனமுகுந்து ஏற்றுக்கொண்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பாகும். ஆமென். எனவே இரவும் பகலும் இதை மனதில் வைத்து தியானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாகும். பிரச்சனை கிடையாது, பிரச்சனைக்கு பதில் எது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்து முடித்தாரோ அதுதான் பதில். அவர் என்ன செய்து முடித்தார்? என் வெட்கத்தை மாற்றுவதற்காக அவர் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய நிந்தைகளை மாற்றுவதற்காக அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய அவமானத்தை மாற்றுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டார். உமிழ் நீரை வாங்கி கொண்டார். சரீரத்தின் துணிகள் எல்லாம் கலட்டப்பட்டது. அவமானத்தின் சின்னமாகிய அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார்.
எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துடைய முகத்திலே அன்றைக்கு அந்த மனிதருடைய உமிழ்நீர் அங்கே விழுந்தது. எதற்காக? இன்னைக்கு என்னுடைய முகம் சுகமாய் இருப்பதற்காக. முகத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான வியாதிகள், தலையில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான வியாதிகள், எல்லாம் இருக்கிறீங்களா? மூளை நரம்பிலே, மூளை பகுதியில் ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாய் நன்றாய் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உமிழ்நீரை மனமுகுந்து வாங்கி கொண்டார். கர்த்தர் முகத்தை கொடுக்கிறாரு. தூப்பு, நல்லா தூப்பு, என்ன எவ்வளோ தூப்ப முடியுமோ தூப்பு. என் பிள்ளைகளுடைய வெக்கம் மாறணும், என் பிள்ளைகளுடைய அவமானம் மாறணும், என் பிள்ளையுடைய முகம் பிரகாசிக்கப்படணும், என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை இழந்த என் பிரசனத்தை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும், என்கிட்ட அவன் வந்து உறவாடணும், ஐக்கியம் கொள்ளணும். அதுக்காக என் உயிரை கொடுக்க நான் சரியா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். என் முகத்தை உமிழ்நீருக்கு நான் மறைக்க மாட்டேன். தூப்புன்னு ஒப்பு கொடுக்கிறாரு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அன்பை இந்த காலை வேளையிலே எண்ணி பாருங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய கர்த்தர் துப்புதலை அவர் மனம் முகுந்து என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காக. ஆகவே பலவிதமான காரியத்தினாலே வெக்கப்பட்டு போய் இந்த காலவேளையில் நீங்கள் இங்கே சிலர் உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுடைய எல்லா வெக்கத்தையும் மாற்றுவார். நிச்சயமா எல்லா வெக்கத்தையும் மாற்றுவார், எல்லா அவமானத்தையும் மாற்றுவார், எல்லா நிந்தைகளை அவர் மாற்றுவார். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய காயங்களை நோக்கி பாருங்கள், அவருடைய தழுமை நோக்கி பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே அவரை நோக்கி பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடத்தை கடந்து செல்லுகிறவர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபரை பார்த்து கேலி பண்ணுவார்களாம். சிலுவையில் அங்கே அடிச்சு தொங்க விட்டாச்சு, அந்த வழியாக கடந்து போகிறவங்கெல்லாம் தலையை அப்படி துலுக்கி துலுக்கி ஆட்டி ஆட்டி அப்படி கேலி பண்ணுவாங்களாம். கேலி பண்ணிட்டு அப்படியே கடந்து செல்வாங்களாம். பார்த்தியா எப்படி தொங்குறான் பாரு, எப்படி அவமானப்பட்டு தொங்குறான் பாரு, எப்படி கேவலப்பட்டு தொங்குறான் பாரு அப்படின்னு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறவங்க அவ்வளவு கேலி பண்ணுவாங்களாம். தலையை துலுக்கி ஆட்டி அவ்வளவு ஏளனமா, அவ்வளவு பாருங்க அற்பமா பாருங்க தலையாட்டி கேலி பண்ணுவார்களாம். வாசிப்போம். மத்தேயு 27 39 40 41. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை என்ன செய்து துலுக்கி, தலையை அப்படியே ஆட்டுறான், அப்படியே துலுக்கி துலுக்கி. நம்ம ஊரில் பாருங்க, கேவலப்பட்டையா, அவமானப்பட்டையா, எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அது நடக்குது பாருங்க. இங்கே நம்முடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வெட்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள், கேலி பண்ணினார்கள், அவமானப்படுத்தினார்கள், வெட்கப்படுத்தினார்கள். வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, அந்த பரியாசம் கேலி பண்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இவங்க கேலி பண்ணதுக்கு ஆண்டவருக்கு ரோசை வந்து கீழே இறங்கியிருந்தா என்ன இருந்திருக்கும்? இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ரோடை கிராஸ் பண்ணி கேலி பண்ணுறாங்க. ஆண்டவர் ரோசைப்பட்டு, ஏண்டா என்னால் இறங்கி வர முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் யாருன்னு இப்போ காட்டுறேன்டா உங்களுக்கு அப்படின்னு சிலுவை விட்டு இறங்கியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம எல்லோரும் செத்து நரகத்துக்கு போக வேண்டியதுதான். நமக்கெல்லாம் ரட்சிப்பே கிடையாது, நமக்கெல்லாம் மீட்பே கிடையாது, நம்மளாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அருளை கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன வேணா கேலி பண்ணு, என்ன வேணா அவமானப்படுத்து, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்து. என் பிள்ளைகளுக்காக அத்தனையும், என் பிள்ளைகளுக்காக, நான் சிருஷ்டித்த இந்த ஜனங்களுக்காக எவ்வளவு நான் கேவலப்பட நான் ரெடி. எல்லாம் இருக்கிறீங்களா? அவமானத்தின் உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது
அவர் அடைந்தார். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே அவர் அவமானப்பட்டார்? இதை குறித்து தான் 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் வாசித்தோம். 1 பேதுரு 1:11 வாசித்தோம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். அப்ப நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக, நமக்கு கனத்தை கொடுப்பதற்காக, நமக்கு நல்வாழ்வை கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், அவமானப்பட்டார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு கௌரவமான வாழ்வை வாழ்வதற்காக, தலை நிமிர்ந்து நாம் நடப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? கேவலப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எனவே மனிதன் இழந்து போன, எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? மனிதன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் கல்வாரி சிலுவை. மனுஷன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. மனுஷன் இழந்து போன சமாதானம், மனுஷன் இழந்து போன நிம்மதி, மனுஷன் இழந்து போன தேவ பிரசன்னம், மனுஷன் இழந்து போன ஆசீர்வாதம், மனுஷன் இழந்து போன நன்மை, மனுஷன் இழந்து போன தீர்க்காயுசு, மனுஷன் இழந்து போன ஜீவன், மனுஷன் இழந்து போன பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. அங்க வரும் பொழுது அவன் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? அவன் பெற்று கொள்ளலாம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:37 நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பரியாசம், கேலி பண்ணினார்கள். ஏன் பாஸ்டர் இந்த வசனத்தை ஏற்கனவே 2 முறை வாசித்தோம்ல, அப்புறம் இதுக்கு மறுபடியும் வாசித்தீங்க அப்படின்ற மாதிரி சிலர் யோசிக்கிறீங்க. விவரம் இல்லாமல் வாசிக்கல. கவனிங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக பரியாசம் பண்ணப்பட்டார்? நாம் கேலி பொருளாய் போய்விடக் கூடாது என்பதற்காக. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. நீங்க கேலி பொருளாய் போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். ஆமென். எல்லாம் கவனிங்க. இப்ப சபை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்றேன், சபை மக்கள் என்ன பண்றாங்க, என்ன அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்கன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய பிள்ளைனா எல்லாரும் நம்மளை என்ன செய்ய பண்ணுவாங்க? வாயை மூடுங்க. முதல்ல க்ளோஸ் யுவர் மவுத். ஆண்டவருடைய பிள்ளைலாம் என்ன செய்வாங்களா? எல்லாரும் கேலி பண்ணுவாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே கேலி பண்ணினார்கள். எதற்காக? நான் கேலி பொருளாய் போய்விடக்கூடாது என்பதற்காக. ஆமென். அப்ப கேலி பண்ண மாட்டாங்க, நம்மளை பயப்படுவாங்க. யாரு? மற்ற மக்கள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. பயப்பட வேணும், மரியாதை கொடுப்பாங்க. அப்ப மரியாதை கொடுக்கலைன்னா நீங்க உங்க தெருவுக்குள்ள ஒழுங்கா நடக்கலைன்னு அர்த்தம். எத்தனுக்கு புரியுது? சும்மா இதுக்கு எடுத்தாலும் எதையாவது கொண்டு வச்சு நம்மளாம் ஆண்டவருடைய புள்ள பாஸ்டர், எல்லாரும் நம்மள கேலி போடுவாங்க பாஸ்டர் அப்படின்னு முந்தாங்கி எடுத்து எல்லாரும் என்ன செய்வாங்க? கேலி பண்ணுவாங்களா? கேலி பண்ணுவாங்கன்னு எந்த பைபிளில் போட்டிருக்குது? சத்தியவேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். பார்த்தா பயந்து நிற்பான், மரியாதை கொடுப்பான். கர்த்தருடைய மனுஷன், ஆண்டவருடைய பிள்ளை, சுத்தமா இருப்பான், கரெக்டா இருப்பாங்க, யோக்கியமா இருப்பாங்க, நாணயமா இருப்பாங்க, சொன்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பயப்படுவாங்க. அப்ப பயப்படலைன்னா உங்களை செக் பண்ணி பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கேலி பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? என்னத்தையான்னு சொல்லிக்கிட்டு உங்களை நீங்களே ஆறுதல் படுத்தக்கூடாது. நம்ம நல்லா ஆண்டவருடைய பிள்ளை பாஸ்டர், நம்மளை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ண மாட்டாங்க, என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள்.
கனம் பண்ணுவார்கள், மதிப்பை மரியாதை கொடுப்பார்கள். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார், உமிழ் நீரை வாங்கி கொண்டார், துப்பப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், கேலி பண்ணப்பட்டார். அவமானத்தின் உச்சகட்டத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடைந்தார். அத்தனையும் எனக்காக. ஆகவே இன்றைக்கு நான் மதிப்போடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம், கௌரவத்தோடு வாழலாம். ஆமென். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மதிப்போடு, மரியாதையோடு, கௌரவத்தோடு வாழலாம். ஆமென். இந்த சத்தியங்கள்லாம் விளங்காதனால தான் சிலர் அப்படி வாழ்றதே கிடையாது. அப்படி வாழாதனால மற்ற ஜனங்களாம் பார்க்குறாங்க, நான் மட்டும் இவங்க போகிற சர்ச்சுக்கு வர மாட்டேன், இவங்க போகிற சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். உண்மையா இல்லையா? ஒத்துக்குறேன்னு சில காரியங்கள்லாம். நாம் நம்ம தெருவில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம கிராமத்தில், நம்ம ஊரில், நம்ம குடும்பத்தில் ஒழுங்காக நடக்காததுனால அவங்க யாரை வெறுக்கிறாங்க? உங்களை மட்டும் இல்லை, கிறிஸ்துவை வெறுக்கிறாங்க, சபையை வெறுக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு இதை அனுப்பிச்சி விட்டுருந்தார். எடுத்து பார்த்தா எனக்கு ஷாக்கு. அதில் ஒரு வண்டி, டூ வீலரு, அந்த டூ வீலரோட அந்த முகத்தில் முன்னால் ஒட்டி இருக்குது. என்ன போட்டிருக்குது? பாஸ்டர்களை நம்பாத, இயேசுவை நம்பு. பாஸ்டர்களை நம்பாத. அப்போ எந்த அளவுக்கு நடந்திருக்காங்க பாருங்க பாஸ்டர்லாம் சேர்ந்து. இவங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நடந்திருக்காங்க பாருங்க. இவங்க ஒழுங்காக நடந்திருந்தா என்ன மாதிரி மாற்றம் இந்த இந்திய தேசத்தில் வந்திருக்கும். இவங்க ஒழுங்காக நடந்திருந்தா, யோக்கியமாக நடந்திருந்தா, நாணயமாக நடந்திருந்தா, மதிப்போடு மரியாதையோடு நடந்திருந்தா இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அறுவடை உண்டாயிருக்கும், ஆத்தும அறுவடை. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக உங்கள் குடும்பத்தில் வாழுங்க, உங்கள் தெருவில் வாழுங்க, நாணயமாக வாழுங்க, யோக்கியமாக வாழுங்க, மதிப்போடு மரியாதையோடு வாழுங்க. ஒரு சல்லித்தனமான வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. சாட்சியற்றவளாய் வாழாதீங்க, சாட்சியோடு என்ன செய்யுங்க, வாழுங்க. வாயை சுத்தமாக வைங்க, வாயை சுத்தமாக வைங்க. வீட்டில் அரிசி இருக்கோ இல்லையோ, ஓலை கொதிக்குதோ கொதிக்கலையோ, ஜென்டிலாக வாழ கற்றுக்கிறணும். கொச்சத்தனமாக வாழக்கூடாது. ஜென்டிலாக, நாகரீகமாக, நாணயமாக, யோக்கியமாக வாழணும். நான் வாழ்கிறதுனால என் தேவனுக்கு மதிப்பு மரியாதையும் வரணும். ஆமாம், என் தேவனுக்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது, என் தேவனுக்கு நான் கேவலத்தை கொண்டு வரக்கூடாது. எனக்காக அவர் கேவலப்பட்டிருக்கிறாரு, என்னை மதிப்போடு மரியாதையோடு வாழ வைப்பதற்காக. இப்போ நான் அசிங்கமாக வாழ்ந்து, தவறாக வாழ்ந்து, தப்பாக வாழ்ந்து, தவற வார்த்தையில் விட்டு, தெருவுக்குள்ள ரவுடி மாதிரி வாழ்ந்து, சண்டீர் மாதிரி வாழ்ந்து, கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? அவமானத்தை உண்டு பண்ணக்கூடாது, கேவலத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆகவே இதை மனதில் வையுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? என்னுடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய நிந்தைகளை மாற்றுவதற்காக. பல விதங்களில் எனக்கு நிந்தை வந்திருக்கலாம், கர்த்தர் எல்லா நிந்தையும் அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தாவை எல்லா நிந்தைகளையும் நீ மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தபடியால் ஸ்தோத்திரம். கௌரவமான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாங்க ஜெபத்தில், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், உங்களை வாழ வைப்பார். அடுத்த வாரத்தில் இந்த புறக்கணிக்கப்படுதலை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வெட்கம் என்பது விட இந்த புறக்கணிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ஜாஸ்தி. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட 2 கொடூரமான காயங்கள், ஒன்று வெட்கம், இன்னொன்று புறக்கணிக்கப்படுதல். இன்னைக்கு வெட்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த வாரத்தில் அவர் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். எதற்காக புறக்கணிக்கப்பட்டார்? அதை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி, ஓ தேவனே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் கர்த்தாவே நீர் வெட்கப்படுத்தப்பட்டீர், வெட்கத்தை ஏற்றுக்கொண்டீர், அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர், நிந்தையை ஏற்றுக்கொண்டீர். கர்த்தாவே, அதை இன்னைக்கு நான் நினைக்கிறேன்பா. என்னை கௌரவமாய் வாழ வைப்பதற்காக, மதிப்போடு மரியாதையோடு நான் இந்த ஊரில் வாழ்வதற்காக நீர் அன்றைக்கு வெட்கத்தை ஏற்றுக்கொண்டீர். உங்களுடைய பிரசனத்திலே நான் வந்து தங்கி வாழ்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்காக, உங்களுடைய அருளை, உங்களுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்காக
எனக்காக இயேசுவே நீர் வெட்கப்படுத்தப்பட்டீர், வெட்கத்தை ஏற்றுக்கொண்டீர், நிந்தை ஏற்றுக்கொண்டிருப்பா. அதை இன்றைக்கு இந்த காலை வேளையில் நினைக்கிறேன் ஆண்டவரே, அதை எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே பதியட்டும், இருதயத்திலே இறங்கட்டும், வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும் கர்த்தாவே. ஜெபத்தில் போய் இதை அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய நிந்தைகள் எல்லாம் மாறட்டும், பிள்ளைகளுடைய அவமானங்கள் எல்லாம் மாறட்டும், பிள்ளைகளுடைய இழிவுகள் எல்லாம் நீங்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளை நீர் இந்த பட்டணத்திலே வாழ வைக்கிறீர், மதிப்போடு மரியாதையோடு வாழ வைக்கிறீர்ப்பா. அதன் மூலமாய் இயேசுவ நாமமாய் உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவ நாமத்தில் பிதாவே.